50 வருடமாக ஒரே கட்சியில் பயணித்த எம்ஜிஆரின் விசுவாசி நம்ம கூட வந்திருக்காரு. அவருடைய அனுபவம், களப்பணி நமக்கு உறுதுணையாக இருக்கும்னு விஜய் நம்புறாரு. அவருடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு நீங்க பார்க்கிறீங்க? எம்ஜிஆர் நம்பிக்கையை செங்கோட்டையனை விட நான் அதிகமா பெற்றிருக்கிறேன். ஓகே. ஜெயலலிதா அவர்களோடு எல்லோருமே பயணித்திருக்கிறோம். அதுல செங்கோட்டையனும் 50 ஆண்டு காலம் பயணித்திருக்கிறார். இந்த 2 தலைவர்களோடு பழகி இருக்கிறார். நன்மதிப்பை பெற்றிருக்கிறார். அதுல எல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஆனா இவ்வளவு கட்சியை விட்டு நீக்கி 9 ஆண்டு காலம் ஆகி இன்னும் நான் அதிமுக தான் போராடிக்கிட்டு இருக்கிறேன். நமக்கு கருத்து வேறுபாடு அதிமுக கட்சியோட கிடையாது, அதிமுக தொண்டர்களோடு கிடையாது. எடப்பாடி பழனிசாமி கூட தான் நமக்கு கருத்து வேறுபாடு. அப்ப அதற்காக அந்த கருத்து வேறுபாடு என்பது சரிப்படுத்தப்படலாம் காலப்போக்கில். குறைந்தபட்சம் செங்கோட்டையன் வருகிற சட்டமன்ற தேர்தல் முடிகிற வரை பொறுமை காத்திருக்கலாம். அவர் என்ன கட்சி, எனக்கு 9 வருஷம் ஆச்சு. இவர் கட்சி விட்டு நீக்கி 60 நாள் தானே ஆகுது. 9 ஆண்டுகளாக ஒரே இடத்துல ஒரு 9 வருடங்களா தொடர் வெற்றியை பெற்றிருக்காரு கோபிச்செட்டிப்பாளையத்துல. அப்ப திரும்பியும் அந்த எலெக்ஷன்ல வெற்றி பெற வேண்டும், 2026 நம்ம எம்எல்ஏ ஆகணும்ன்ற தாவேக்கால போட்டியிட்டா வெற்றி பெற்றுவாரா? இல்ல அதுக்கு ஏதாவது உத்தரவாதம் இருக்கான்னு கேட்கிறேன். வாக்களிப்பது மக்கள் தானே. இன்னைக்கு குழந்தைகள் கூட அப்பா அம்மா கிட்ட சொல்றாங்க. அவர் முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். இந்த குழந்தைகளுக்கு பள்ளி செல்லுகிற குழந்தைகளுக்குன்னா அதிகபட்ச வயசு என்ன இருக்கும்? +2 படிக்கலையே 17 வயசு தானே இருக்கும். அவர் முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். +2 படிக்கிற பையனுக்கே 17 வயசு தானே இருக்கும். 5 வயசுல சேர்றோம், 12 வருஷம் 17 வயசு தானே இருக்கும். அப்ப இந்த குழந்தைகளுக்கு எங்க வாக்கு இருக்கு? அவருக்கு ஒரு ஆசை இருக்கலாம் இல்லையா? அவருக்கு ஒரு எம்எல்ஏ கனவு இருக்கலாம். விஜய் ஆட்சிக்கு வந்தால் பள்ளியில் படிக்கிற 1ஆம் கிளாஸ்ல இருந்து எல்லாருக்கும் வாக்குரிமை வழங்கப்படும்னு அறிவிக்கலாம். அது ஆசைப்படலாம், வாக்குறுதி கொடுக்கலாம். இல்ல அவருக்கு ஒரு 50 ஆண்டு அரசியல் அனுபவத்துல ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? விஜய் கிட்ட போன நமக்கான வெற்றி இலக்கு அப்படின்றது இருக்கும். அது நீங்க சொல்றது அவர் விஜய் கட்சி ஆரம்பிச்சோடனே அதிமுகல இருந்து ராஜினாமா செய்துட்டு போயிருக்கணும். அதிமுகல இருந்து நீக்கப்பட்டதுக்கு அப்புறம் அதுல திருப்பி போராடி உள்ள சேர்த்து கொள்வது இல்லை என்பதற்கு பிறகு போற பொழுது அதனுடைய அந்த வீரியம் குறைச்சல். அவர் சொல்லுகிற அந்த தன்மை இல்ல, அதை நம்ம அப்படி எடுத்துக்க முடியாது. விஜயால் கவர்ந்து இழுக்கப்பட்டு சென்று விட்டார் அப்படி சொல்ல முடியாது. வேறு வழி இல்லாம அங்க இணைந்திருக்கிறார்.